உலகிலேயே ரோபோக்கள் எனப்படும் இயந்திர மனிதர்களை அதிகம் கொண்ட நாடு சீனா. இங்கு பெரும்பாலான தொழிற்சாலைகளில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோக்களே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இது தவிர போக்குவரத்தை சரி செய்யவும் போலீசாருடன் ரோந்து செல்லவும் சீனாவில் ரோபோக்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதேபோல யூனிட்டி ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் H1 என்ற ரோபோவை பிரத்யேகமாக வடிவமைத்து தொழிற்சாலைகளில் பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் H1 ரோபோவை ஊழியர்கள் தொழிற்சாலையில் பரிசோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் அது திடீரென்று அங்கிருந்த ஊழியர்களை தாக்க தொடங்கியது. உடனே சுதாரித்த ஊழியர்கள் அதனை கட்டுப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர். புரோகிராமிங் தவறாக கொடுத்ததால் ரோபோ இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இனிவரும் காலங்களில் ரோபோக்கள் உலகை ஆளும் என்று சொல்லி பெருமை கொள்ளும் அதே வேளையில் தவறான உள்ளீடுகள் கொடுத்தால் மனிதனுக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்புள்ளது.